அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகாவ எப்படியாவது சிக்க வைக்கணும். அதே நேரத்தில அவங்க போட்டிருக்க அந்த நாடகத்த கலைக்கணும் அப்படின்னு இப்ப யாரு நெனச்சிருக்கா அப்படின்னா, மல்லியோட குடும்பம். அதாவது அவங்க அண்ணி நாகு, அவங்க பெரியம்மா அன்னபூரணி, அப்புறம் மனோகர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான பண்ணுதாங்க. அந்த பிளான் பண்ணனால இப்ப என்ன ஆகி போயிருது, ரேணுகாவுக்கு அப்படியே முகம் வெளுத்துருது. மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அந்த பயத்தினால என்ன சொல்றாங்க, இது என்ன அசிங்கப்படுத்துறது. ஊர் உலகத்துக்கு நான் இந்த மாரி ஞாபக மறதியில இருக்கேன், பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி என்னை வெட்ட வெளிச்சமாக்கி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியில் எங்கேயாவது போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீலி கண்ணீரை வடிச்சிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல விஜய் தடுக்கிறாரு. இல்லை, இனி எந்த மெடிக்கல் செக்கப்புக்கோ எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேணுகாவோட ரிப்போர்ட்ஸை வச்சு இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டால் அதன் மூலமாக இந்த ரேணுகா யார், அவங்க உண்மையிலே அவங்களுக்கு மெமரி லாஸா இல்லை அவங்க போடுறது ட்ராமாவா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் அதில் ஈஸியாக இந்த ரேணுகா சமாளிச்சிருந்தாங்க. அப்போ இவங்க கண்ணீர் வடிக்கும்போது நான் தெருவுக்கு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய் என்ன சொல்லுவார், அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், எந்த செக்கப்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இருக்க மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரேணுகா என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, இவங்களை இப்படியே விட்டு வச்சா நமக்கு ஆபத்தாயிரும், இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாது, நம்ம கண்ட கனவு எல்லாமே நனவாக போயிடும், பகல் கனவாக போயிடும், அதில் எதுவுமே நிறைவேறாது அப்படிங்கிறத நினச்சிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு ரேணுகா நினைக்கும் போது தான் ஃபஸ்ட்டு மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்போ மல்லியை துரத்தணும்னா எப்படி அவ்வளோ சீக்கிரம் துரத்திட முடியுமா? அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா விஜய் மனசில் பசை போல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, விஜயும் அவங்களும் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் மல்லியோட புருஷன் விஜய் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சுடராக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ரேணுகா கேரக்டரில் எல்லாம் மெமரி லாஸ் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இவங்க கல்யாணம் ஆனது தெரியாது அப்படிங்கிறத இவங்க யாருமே அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரேணுகாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கதிரேசனும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விஷயம் ரேணுகாவுக்கு தெரியாத மாதிரி இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் இப்போ ரேணுகா கையில் எடுக்க போகிறாங்க. ஏன்னா எந்த விஷயத்தை மறைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை வச்சே மல்லியை துரத்திடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் மல்லி ரேணுகாவை வெறுப்பேற்றுற மாதிரி சில விஷயம் ஃபோனில் பேசுவாங்க. அதாவது விஜய்கிட்ட தான் பேசுவாங்க, அது அந்த ரேணுகாவுக்கும் தெரியும். ஏன்னா இவங்க ரொமான்ஸாக பேசுகிறது. இன்னொன்று மல்லியுமே ரேணுகாவை பார்த்துட்டா உடனே ஃபோனில் விஜய்கிட்ட அப்படியே கொஞ்சிறது, என் புருஷன் சின்ராஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே ரேணுகாவுக்கு கடுப்பாக தான் ஆகுது. ஏன்னா இது யாருக்காக இருந்தாலும் கடுப்பாக தான் இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே அதான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயை எப்படியாவது தனக்கு ஆக்கிக்கணும் அப்படின்னு இந்த ரேணுகா நினைக்கிறாங்க. அப்போ இதில் மல்லி இடைஞ்சலாக இருக்காங்க. அப்போ மல்லி என்ன பண்ணலாம், இந்த கல்யாண விஷயத்தை தான் கேட்பாங்க. எப்படின்னா, உன்னோட புருஷன்ட்ட நீ இவ்வளோ ஃபோனில் பேசுகிற, கொஞ்சம் குழாவுற, ஏன் உன் வீட்டுக்கு நீ போக மாட்டேங்க, உனக்கு குழந்தை இருக்கா, உன்னோட புருஷனையும் உன்னோட குழந்தையும் இங்கே வர சொல்லு மல்லி அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை தான் அடுத்து கையில் எடுக்க போகிறாங்க ரேணுகா அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதுக்கு மல்லி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அதை எப்படி சப்பக்கட்டு கட்டி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லைனா விஜய் டபுள் ஆக்ட் ரோலில் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ விஜய் மாதிரியே ஒருத்தர், அதாவது இப்போ விஜய்க்கு தாடி எதுவும் இல்லாத மாதிரி அப்படி காட்டுதாங்க. அப்போ இன்னொரு மல்லியோட புருஷன், அதாவது விஜய்க்கு அண்ணன் மாதிரி இல்லை தம்பி மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்தால் தான் டபுள் ஆக்ட் மாதிரி கொண்டு வருவாங்க சும்மா. அதாவது இந்த ரேணுகா சமாளிக்கிறதுக்கு விஜயே ஒரு டபுள் ஆக்ட் ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. ஏன்னா இந்த ரேணுகா இனிமேல் அந்த விஷயத்தை தான் கண்டிப்பாக கையில் எடுக்க போகிறாங்க. உன் புருஷன் யார், உன் புருஷனை கூட்டுவா. ஏன்னா இவங்க ரேணுகா என்ன சொல்கிறாங்க, அடிக்கடி எங்கள் வீட்டில் கேர்டேக்கராக இருக்காங்க, என் பொண்ணை வெண்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்போ உனக்கு நகைலாம் நான் தரேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. அப்போ உன்னோட புருஷனையும் கூட்டுவா, அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த ரேணுகா பேசும்போது அதில் மல்லியால் எதுவும் பேச முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் ரேணுகாட்ட விஜய் என்னோட புருஷன்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது, விஜயாலையும் என்னோட மனைவி மல்லி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரேணுகாவுக்கு ஏதாவது ஷாக்கிங் நியூஸு, ரொம்பவே அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விஷயத்த உடனே சொல்ல மாட்டாங்க. அவங்க நடிக்கிறாங்கங்கிறது மல்லிக்கு தெரியுது. இருந்தாலும் விஜய் முகத்துக்காக சில விஷயங்களை நேரடியாக பேச முடியாமல் மல்லி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அடுத்தடுத்த சுவாரஸ்யம் இருக்க தான் போகுது. ஏன்னா விஜய் ஒரு டபுள் ஆக்ட் ரோலில் வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, பழைய நம்ம ரஜினி படங்கள்லாம் பார்த்த
மாதிரி தான். அதுவும் இந்த வீரா படத்தில் பார்த்தோம்ல, ரோஜா மீனா 2 பேர் அவங்களுக்கு பொண்டாட்டி. ஆனால் டபுள் ஆக்டில் சூப்பர் ஸ்டார் வந்து ஆக்ட் பண்ணார்ல, அது மாதிரி இங்கே வந்து விஜய் அந்த மாதிரி எதுவும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ரேணுகா கேட்கக்கூடிய கேள்விக்கு சமாளிக்கணும்னா ஒரே வழி, இதில் வந்து விஜய் தான் டபுள் ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வேறு யாரையோ ஒருத்தரை வந்து புருஷனாக கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க, மல்லியும் சம்மதிக்க மாட்டாங்க, அதுக்கு விஜயும் அனுமதிக்க மாட்டார். அதனால் விஜயே மல்லியோட புருஷன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரோலில் வருவார். அப்போ அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யம் இருக்க தான் போது. அதை செய்வாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.